ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விஜயின் அதிரடி தேர்தல் அறிவிப்புகள். மாதம் ரூபாய் 2500 முதல் இலவச கேஸ் சிலிண்டர் வரை பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதுதான் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தேர்தல் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய விஜய் தனது கட்சியின் எதிர்கால தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவுள்ள சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த அறிவிப்புகள் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் குடும்ப நலனை மையமாக கொண்டு அமைந்துள்ளதால் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அவரது அறிவிப்புகளின்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் மூலம் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் நலனுக்காக தனி அரசு இலாக்கா உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீர்திட்டம் மூலம் 8 கிராம் தங்கம் மற்றும் தரமான பட்டுப்புடவை வழங்கப்படும் என்றும், தாய்மாமன் சீர்திட்டம் மூலம் தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம் வழங்கப்படும் திட்டமும் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் காமராஜர் பெயரில் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் உருவாக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்தாமல் தொடர்வதற்காக பொருளாதார சிக்கலில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 15,000 நிதி உதவி வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முழுமையாக கட்டுப்படுத்த ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் உமன் கிரைம் என்ற கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், வேலு நாச்சியார் பெயரில் ராணி வேலு நாச்சியார் படை உருவாக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனுடன் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவாக தீர்க்க அஞ்சலியம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும். மேலும் சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் மூலம் சுய உதவி குழு பெண்கள் MSME நிறுவனங்களில் பதிவு செய்தால் 5 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிறக்கும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவுடன் பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் பெண்கள் மற்றும் குடும்ப நலனை மையமாக கொண்டதாக இருப்பதால் அரசியல் வட்டாரங்களில் பொதுமக்களிடமும் பரவலான கவனத்தை பெற்றுள்ளன. இந்த வீடியோ கண்டிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய நல்ல திட்டங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.